இன்றைக்கு நாங்கள் 300 பேருக்கான சமையல் போடும். அப்படி போடும். கூடலாம் சுவாதள்ளியோட சட்டை அது சண்டை என்ன பருப்பு அவிஞ்சு வந்துக்குது. அடுத்தது என்ன மாதிரி செய்யணும்? வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. கல்யாண சமையல் சாதம் சுத்தி போடுறோம். எல்லாம் போட்டாச்சோ. கத்தரிக்காய், வாழைக்காய், மத்தியல், பருப்பு, சிக்கன் கறி, இது தென்னை மட்டை. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னால் மாங்குளம் வன்னிவிளாங்குளம் என்ற கிராமத்தில் தான் வந்து நிற்கிறோம். வன்னிவிளாங்குளத்தில் இருக்கிறான கரணா வீட்டுக்கு இன்றைக்கு என்ன நடக்கு கரணா? நீங்கள் சொன்னதான் நல்லா இருக்கும், சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் 300 பேருக்கான சமையல் அதில் 8 மணிக்கு துவங்கிட்டோம். இப்போ நாங்கள் இந்த கறி கொஞ்சம் பழுதாக போயிருக்கோண்டாக்காண்டி கொஞ்சம் லேட்டாக காய்ச்சுவோம் கொண்டு கொஞ்சம் நேரம் இருக்குத்தானே. அப்போ அதால் சோறு முடிஞ்சிடுது. அப்போ இறைச்சி வெட்டுப்படுது. அங்காலே அவர் ஒரு விரிச்சு பண்ணி நிற்கிறார். இப்போ இன்றைக்கு பைத்தங்க ஒரு வரை உண்டு. மற்றது கோழிக்கறி, கத்தரிக்காய், பருப்பு, கரட் சம்பளம். இப்போ நாங்கள் இந்த கிராமத்தில் ஒரு கடந்த எத்தனை மாதம் ஒரு சாப்பாடு கொடுத்தோம்? நாங்கள் நினைக்கிறேன் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த 2 மாதத்துக்குள்ளே மரக்கறி சாப்பாடு. அப்போ கரண்ணா அந்த வீடு தான் இது. வீட்டில் சமைச்சு கொண்டு அதில் வச்சு அவையும் வந்துருந்தவ சுவிச்சில் இருந்தேன்னு நேரடியாக வந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னபடியால் இன்றைய தினம், அதாவது 5ஆம் தேதி 6ஆம் மாதம் பிறந்த நாள் ஒரு அண்ணாக்கு லண்டனில் இருக்கிற தவனேசன் அண்ணா அவங்களுக்கு பிறந்த நாள் 5ஆம் தேதி இன்றைய தினம். இப்போ அவர் எனக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் அந்த சர்ச்சில் மன்னாரில் எல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்க, அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு எனக்கு பணம் அனுப்பியிருந்தார். அப்போ சரி என்ன நான் இந்த டைம் கொடுக்குறேன்னு நேற்றைய தினம் தான் வந்து சாமான்லாம் வாங்கினாங்க. இப்போ இன்றைய தினம் தான் நான் வந்திருக்கிறேன். நம்ம சமையல் நடந்து கொண்டிருக்கு ஆரம்ப கட்டம். இன்னும் இறைச்சியெல்லாம் காய்ச்சல் முடியுது. அப்போ நான் தான் காய்ச்சணும். இப்போ தவனேசன் அண்ணா பிறந்த நாளில் முன்னிட்டு சமையல் வேலை நடக்குது. அது முடிஞ்சு நாங்கள் எத்தனை மணிக்கு கொடுக்குறதா இருக்கு? நாங்கள் 1:30க்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தி போட்டு பள்ளிக்கூட மாணவர்களும் ஒரு 120 பேர் இருக்குன்னு சேரோட போய் கதைச்சி ஒழுங்குபடுத்திக்கிட்டேன். அவர் என்றால் அங்கே தங்குன்ற இடத்துல இருந்தால் தாங்களும் அதில் கொடுப்போம், பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் தானே. பள்ளிக்கு அவ்வளோ எத்தனை பேர் இருக்கு? 160 நாங்கள் 300 கிட்ட பார்சல் வரும். இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளும் கொடுப்போம், இறைச்சி சாப்பாடு தானே. இப்போ எனக்கு தெரியாது, இப்போதான் நீங்கள் சொல்றீங்க. இல்லை, அவர் என்ன பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வச்சு கொடுத்தால் தாங்களும் அதில் கலந்து கொள்ளலாம். தாராளமாக கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளும் சேர்ந்து கொடுத்தா நல்ல அவங்களை அந்த சாப்பாடு டைம் 1:30 அதுக்குள்ளே கொடுத்தோம்னா என்ன அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் 3 மணிக்கு தான் வீடு போய் சேருவினோம். அப்போ அதால் நானும் அதை அந்த நோக்கத்தையும் இருக்கா பார்த்தேன். என்றால் பிள்ளைகளுக்கு மதிய சாப்பாடுகளும் பெரிய அளவில் பள்ளிக்கூடம். அடுத்தது தவனேசன் அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் சமையலெல்லாம் முடிச்சுட்டு இனித்தான் 1:30 போல தான் சாப்பாடு கொடுப்போம். இப்போ நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணுறதா இருக்கிறோம். கறியோட இப்போ நானும் சேர்ந்தான் வைக்க போகிறேன். இறைச்சி கறி எப்படி வைப்பது அப்படி என்று ஒரு வரப்போகுது வீடியோ. மற்றதெல்லாம் முடிஞ்சது, சமையல் எல்லாம் முடிகிற கட்டம். அப்போ என்னென்ன சொன்னீங்க மறந்து போட்டு? இறைச்சி, பைத்தங்காய், வரை, கத்தரிக்காய், பருப்பு, கரட் சம்பல் 5 சாமான்லாம் வாங்கிட்டீங்க. இப்போ வீட்டில் தந்து வேறு பார்ப்போம் போலாண்டு தண்ணி போத்தல் தான் கொஞ்சம் விலை கூட. தண்ணி போத்தல் வாங்கினாங்க. இப்போ சும்மா வண்டியில் நாங்கள் ஒரு சின்ன தண்ணி போத்தல் வாங்கினது இப்போ 90 ரூபா விற்கிறோம். இப்போ எனக்கு குறைச்சி தான் போட்டேன். குறைச்சனால உண்மையாகவே அவர் 50 ரூபா தான் போட்டு. அதை 90 ரூபா விற்கிற தண்ணி போத்தில் 50 ரூபா படி தந்தது. இந்த 300 எடுக்கிறபடியால் மதன்னா கூடுதல் எவ்வளோ பில் இந்த அளவுக்கு எவ்வளோ பாருங்க.
இதுதானே 45,355 ரூபா 355 ரூபா தண்ணி போத்தலோட சேர்த்து கடையில் மட்டும் உங்கள்கிட்ட 50,000 தந்துடும். என்ன டைம் சிக்கனுக்கு இறைச்சிக்கும் மரக்கறி வந்து 50,000 தந்தவர் அதுக்கு வில்லெல்லாம் எடுத்துருக்கிறேன் அது காணாண்டு தான் நினைக்கிறேன் சுவாசல்லியோட சட்டை பிடிப்போம் அது சண்டை அது பிரச்சனை இல்லை. 45,355 ரூபா அந்த கடை பில் போட்டிருக்குது. அடுத்தது உங்களுக்கு 50 தந்தேன் சரிதானே. இப்போ கணக்கில் நான் அந்த அண்ணாவுக்கு சொல்லுவேன் அவ்வளோ முடிஞ்ச வந்து ஓகே. இப்போ நாங்கள் போய் சமையலை பார்க்கலாம் சாப்பாடாக கொடுக்கணுமன்றது தான் என்ற உண்மையாகவே. அடுத்த இதை சொல்ல மறந்துட்டேன் என்றால் இப்போ நாங்கள் கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பாடு இப்போ சிக்கன் சாப்பாடு தாங்கணும்னா எப்படியும் 450 ரூபா முடியும். 300 சாப்பாட்டுக்கு எவ்வளோ வரும்னு பாருங்க. 45,000 100 சாப்பாட்டு ஏன்னா 40,000 பண்ணாலே 120 1 35,000 முடியும். 1 35,000 முடியும் 300 சாப்பாடு. சாப்பாடு அப்படி டேஸ்டாக இருக்காது. 300 அன்னைக்கு அவங்க டப்பை குழம்பை தனியாக்கிடுவீங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்க தான் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் அப்படின்றதுக்கான. அதுவும் பிறந்த அன்னைகளை அதை கொஞ்சம் சிறப்பாக செய்யணுமென்று தான் கரெக்டாக. அதுவும் அவர் சொல்லிட்டார் சம்பளம் ஒன்றும் வேண்டாம் நான் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறேன் சத்தியப்பான எல்லாம் பிரச்சனையிலேருந்து நேற்று எதுன்னு சொல்லி சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்தது. டைம் காணாது தான் ரெண்டாலும் நான் என்ன செய்யணுமென்றாண்டு தான் செய்து கொடுத்தா சந்தோஷம் தானே. இப்போ இந்த கிராமத்தில் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு கிராம மக்கள்லாம் உங்களுக்கு ஒரு வேற என்ன உங்களை பேர் தானே விடும். சரி சந்தோஷம். அவர் சமையலை பார்ப்போம். அடுத்தது நான் சிக்கன் கறி நான் நின்று தான் செய்ய போகிறேன். சரி பாங்கோ அதுக்கு பிறகு கொண்டே கொடுக்குறதையும் பார்க்கலாம். சரி இதான் பலாப்பழம் எல்லாம் இருக்குது பாருங்க. என்ன பலாப்பழம் விற்கிறேன் நீங்களோ கொடுக்குறதா இருக்கும் சும்மா கொடுக்குறீங்களோ சும்மா தான் கொடுப்பீங்க. நல்லா வச்சுதான் என்ன கொடுப்பீங்க. சும்மா பெரிய நாளில் இருந்தால் என்ன செய்வீங்க அள்ளி அள்ளி கொடுப்பீங்க அள்ளி கொடுப்பீங்க. எங்கேருந்து பார்ப்போம் சிக்கன் கறி நான் தான் வைப்பேன். முதலாவது தண்ணி பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அரிக்கி இருக்குது. ஒவ்வொரு பார்சலோட கொடுக்கணும் அப்போ தானே சாப்பிட்டு குடிப்பினோம் தண்ணி. அடுத்தது வணக்கம் அம்மா. எத்தனை தேங்காய் 6 தேங்காய் திருவோம். ரைட் பாருங்க பால் புளியிறாங்களம்மா. மிஷின் ஒன்றும் இல்லை எல்லாம் கையால் மிஷின் பாவிக்கிறதே இல்லை. ரைட் அடுத்தது இந்தியாவில் குட்டியாக்கள் இருக்கும். டீ எல்லாம் போட்டு குடிச்சு நீங்கள் டீ கத்தரிக்காயோட சேர்த்து சிக்கன் பட்டுப்படுது. சிக்கன் கட் பண்ணி இருக்குது. இன்னைக்கு நான் தான் கறி வைக்கிறதோ தெரியல. அப்பா எத்தனை கிலோ சிக்கன் வாங்கினீங்க? 38 கிலோ. சரி உயிரடியாக காணுமோ காணும். சமையல் வழியில் தான் கல்ல அடக்கி சமையல் நடக்குது. இப்போ என்னென்ன முடிச்சிட்டீங்க சமைச்சோன்னு? சோறு முடிஞ்சுது. மற்றதால் இனி அடுப்பில் வச்சாச்சு. சரியா சோறு முடிஞ்சது. நீ ஒவ்வொரு கறியாக வைக்கணும். வெங்காயம் போட்டுங்க அலாம் வெட்டுறாங்க பார்த்தீங்க. கறி இல்லை நாங்கள் ஓட்டினா அலையில கரண்ணு நாங்கள் வட்டி இப்போ அழுதுருப்போம். இவ்வளோ வெங்காயம் பற்றா சிரிச்சு கொண்டு தான் பண்றாங்க. முதலாவதாக என்ன பருப்புன்னு பருப்பு எத்தனை கிலோ பருப்பு சமைக்கிறீங்க? 10 கிலோ வேணுது. 2 பிரிவாக தான் காய்ச்சோம். ரைட். அப்போ இப்போ 5 கிலோ பருப்பு. அதுவும் அழாத அம்மா தான் போடுறாங்க பாருங்க. பருப்பு யாரும் காய்ச்சலாம் தான் தப்ப சுகமானது. கோழிக்கறி தான் கொஞ்சம் கஷ்டம். அது நான் தான் செய்யணும். இல்லை இல்லை அது நீங்கள் செய்யலாம் நாங்கள் செய்யலாம் எல்லாரும் செய்யலாம். பருப்பு சுகம் தானே போட்டு விட அவியும் தான் பாருல சமைச்சாக்கிறதுக்கு என்ன டீ வச்சு கொடுக்கலையே. இல்லை இதை முடிச்சு போட்டு டீ வச்சு இன்னும் ஒரு காலம் முதலாளமாக குடிச்சிட்டீங்க பார்த்தீங்க. அண்ணே பார்த்து போடுங்க இது. பருப்பு சமைக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? நல்ல மரங்கள் எல்லாம் வச்சுக்கிங்க பாருங்க. இது என்ன மரம் பண்ணுறது? சீத்தாப்பழம். சீத்தாப்பழம்
என்னென்ன இந்த ஐடியாவில் உங்களுக்கு வந்தது இப்படி பெரிய மரம் வச்சிங்க அடுத்தது இதுவும் சீத்தா ரெண்டும் சீதா தான் நல்ல விலை விலை ஒரு கிலோ 200. அந்த பெரிய பழமெல்லாம் இருக்கும் தொங்கலாம் ஆமாம். ஜம்பு ஜம்பு ஒரு கப்பா ஜம்பு பழத்தை பாருங்க நேற்று கொஞ்சம் பேக்கில் போட்டு தந்த ஜம்பு ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிளிநொச்சியில் கொண்டே கொடுக்குறாங்க. இப்போ 2 கட்டம் கொடுத்துட்டோம். கிலோ 50 ரூபா படி கொடுக்குற நீங்கள் இது இப்போ நிறைய கிடக்கு இதெல்லாம் நல்ல பழமாக இருக்குது சிவப்பு கலரில் வாவ் ஜம்பு பிடுங்கி சாப்பிடணும் இதுக்குள்ள எவ்வளோ நல்ல ஒரு மரமாக இருக்குது ஜம்பு மரம் தொடவே பழம் விழுகுது அப்பா ஜம்பு ஜம்பு இதில் இப்போ நீங்கள் கிலோ 50 ரூபாண்டா இதில் இப்போ கிடைக்குமே 500 கிலோவுக்கு மேலே போல இருக்கு வவ்வால் அடிக்கிறது நாங்கள் வவ்வால் சாப்பிடட்டும் இது வேறு நேரு தந்தது வேறு இது வேறு இது நல்ல இது வேறு இது நல்ல நிறைய இருக்குக்கா இதெல்லாம் கொத்து கொத்தா இருக்கு ஓகே நாங்கள் இப்போ தேங்காய் எண்ணெய் இது தேங்காய் எண்ணெய் மறக்கிறேன் என்ன தானே இவ்வளோத்தையும் மட்டும்டா ரைட் இப்போ சிக்கன் கறி சமைக்கிறதுக்கு இந்த அம்மாட்ட அனுமதி கேட்டு இப்போ நான் தான் சமைக்க போகிறேன் வாங்க சரியாக போய் இல்லையோ சாத்திய பாருங்க எப்படின்னு இதுக்குள்ள எவ்வளோ சிக்கன் காய்ச்சலாம் இதுக்குள்ள அக்கா சிரிக்கிறா சாத்திய பார்க்க அப்படித்தான் எல்லாமே என்ன எண்ணெய் விட சூடாயிட்ட பாருங்க எவ்வளோ எண்ணெய் விடுறேன் சத்தம் கேக்குது சட்டி சூடாயிட்டு என்ன பண்றது பாருங்க அம்மா சரியா ஓகே இது கொதிக்கட்டும். அடுத்தது என்ன வெங்காயம் ரம்பை அப்படியே போடட்டா தனியோட அள்ளி தான் போடுவோம் கரண்டியாலையோ அப்படியே அதை வச்சு கொண்டு அப்படியே சரிச்சு வலிச்சு கொட்டி விடாது. ரம்பை அப்படியே போடுங்க. இல்லை நான் அனுப்பி ரம்பை அப்படியே போடுங்க. அப்படியே போடுவோம் சரியா வெங்காயம் ரம்பை போட்டுட்டோம் கருவேப்பிலை இதுக்குள்ள புல்லா காய்ச்சல ரெண்டாவது காய்ச்சல் ஒரு பக்கம் வெந்தயம் மிளகு சீரகம்லாம் இப்போ போடலாமா பொரிஞ்சு வேற வித்தியாசமாக நாங்கள் முதலே எல்லாம் போட்டுருவோமே வெந்தயம் கடுகு சீரகம்லாம் பெரிய ஒரு கறி அதை 2 தரம் காய்ச்சோம் என்ன பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் கறி எப்படி கறி என்ன நல்லா வருமோ எது வேறு என்ன இவ்வளோ தான் அது பிரச்சனை இல்லை இருக்கட்டும் ஒன்று முழுசாக இருக்கும் அந்த பட்டை வகையெல்லாம் போடுவாங்களே ஆரம்பத்தில் பருப்பு என்ன கட்டம் பாருங்க பருப்பு பானை மாத்தியாச்சு அளவு சின்னபடியான எல்லா பருப்பும் ரெடியாக போட்டு காணுமா இவ்வளோ பச்சை மிளகாய் தூணல் காணுமோ ரைட் இப்போ தாங்க அடுத்தது ஒவ்வொரு டைமுக்கு டைம் சொல்லுங்க
அடுத்ததாக வெந்தயம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. எங்கள் கறியில் பண்ணுறதுக்காண்டி இப்போ நாங்கள் புற போடுறோம். இதை போட்ட உடனே எவ்வளோ வெந்தயம்மா? இவ்வளோ காணும் காணுமா? கைக்கு மேலே பிறகு இது ஒட்டு போட்டது என்ன செய்யறது? அடுத்தது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் எவ்வளோ போடுறது? இன்னும் கொஞ்சம் மடங்கு போடுங்க, அதை போட்டுட்டு ரைட்டா? பெருஞ்சீரகம் ஆமாம்மா. அடுத்தது என்ன? கடுகு 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 கடுகு. நமக்கே ஒரு பாட்டுன்னு பாருங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு. நீங்க உடனே அந்த பாட்டுக்கு போயிடாங்க. தீய வச்சு கொண்டாங்க. கல்யாண சமையல் சாதனம் பாட்டு வராது. பாட்டு வராது. பாடக்கூடிய யார் ஒருத்தரும் இல்லையோ? அம்மா பாட மாட்டீங்களோ? அவா பாடுவான். சூப்பராக இருக்கு. கல்யாண சமையல் சாதம் காய்கறி பிரமாதம், கோழிக்கறியோடு பிரியாணி, நல்ல சாதம். அதெல்லாம் சிரிக்கணும். எல்லாரும் ஒழிச்சிருக்கணும். அதுதான் பிரச்சனை. வீடியோ எடுக்க வேண்டியா ஒழிச்சிருக்கணும். அப்போ பாட்டு பாடுறாங்க இல்லையோ? இதில் சமைக்கிறாங்கல்ல. அவன் சிரிக்கணும். பாட்டு பாடுறீங்க. அவரை பாட்டு பாடுங்களேன். ஒன்று அவியா எவ்வளோ போடுறீங்க பாருங்க. போடுங்க அவியம்மா. அம்மா கட்டி ஃபுல்லாக போட்டாச்சு. கொஞ்சம் பெரிய கரண்டி தான் நல்ல அம்மா. பெரிய கரண்டி இல்லையோ? கரண்டா பெரிய கரண்டி இல்லையோ? இல்லை, பெரிய சாட்சியில் இவ்வளோ போட்டாச்சு. அப்போ என்ன இப்படி என்ன சரிதானே? உப்பு அண்ணே, உப்பு 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 டக்காண்டு தேசி புளி புளிங்க. மங்கனா தேசி புளி அம்மா. டப்பாண்டு புளி தரோம். இப்ப டக்காண்டு டக்காண்டு. கிண்டினாலும் முக்கியா போகும். அதான் என்ன போடுங்க போடுங்க. ரைட். இவ்வளோ காணுமா? உப்பு, கல்லுப்பு கல்லுப்பு மூடணும். என்னன்னு காணுமா? சரியா? காணுமா? 2 கரண்டி கல்லுப்பு. அண்ணி அது அந்த மூடி எடுத்தா சரியா? 2 கையாலையோ? மேசம் மேலக்கு போச்சு. தேசி புளி விடுறதோ? இப்போ இல்லை இல்லை, பெரிய மிச்சரி. இப்போ நாங்கள் இறைச்சியெல்லாம் போட்டு உப்பு போட்டு ரெண்டாச்சும் மூட விட போகிறோம். அடுத்தது தூள்கள் எல்லாம் பிறகு ரைட். இது உருளைக்கிழங்கு. அதுதான் ரைட், முடியாச்சு. இதால் தான் சோறு கிண்டின வேணும் சொல்லியிருந்தீங்கன்னா பருப்பும் இதால் தான் நாங்கள் கிண்டி விட போகிறோம். பாருங்கள், பச்சை மட்டையால் தென்னை மட்டை இப்படி தாம இருக்கணும். நாங்கள் பச்சை மட்டையில் முந்தையெல்லாம் இப்படி தான் சமைக்கிறது. எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கரண்டி இல்லை என்றால் இதுதான். அது பிரச்சனை இல்லை, இது நெல்லம். ரைட், இங்கே பாருங்க பருப்பு என்ன நடக்குதுண்டு. அம்மா 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 கிண்டி விட்டா சரியோ அம்மா? அம்மா இது உப்பெல்லாம் போட்டாச்சோ? வாழைக்காய்க்கு வெங்காயம் போடுறீங்கன்னு அம்மா
கத்தரிக்காயும் பாலக்காயும் போட்டு ஒரு மசியல். ஓகே, இப்போ அடுத்த ஒரு கறிக்காக கத்தரிக்காய் வைக்கிறதுக்கு புது அடுப்பு ஒன்று ரெடி ஆகுது. நாங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு கிளறி விடட்டோம். என்ன செய்யுங்க, நெருப்பு எடுக்கிறீங்களோ? சிரட்டை வைக்கிறீங்க. இது என்ன சுடாதோ? என்னம்மா பாருங்க, கிளறி விட சொல்லியிருக்கிறாங்க. ஐயா இருக்கு, இப்படி கிளறி விட்டால் தானே கீழே மாறுமே. பெரிய கரணி என்று ஒரே அடியில் விரண்டலாம். என்னண்ணே சின்ன பெருசாக தான் பட்டி இருக்கு. சரியா சரியாம்மா. தேசி புளி பிரச்சனை விதையோட இருக்கு. விடுவோமா? எல்லாம் இதுக்கு எங்க வந்து நம்ம இதை நாங்கள் தேசி புளி எடுத்து திருப்பி மறுக்கா கிளறி விடுறோம். சின்ன சமையல் ஒன்றாண்டு ஓரளவு சமைக்கலாம். பெரிய சண்டை கொஞ்சம் கஷ்டம். என்ன சிக்கன் கறி முடியாச்சு. இப்படிங்க கத்தரிக்காய் வாழைக்காய் ரெண்டும் சேர்ந்த ஒரு என்னென்று சொல்றது மசியல். இப்போ புது அடுப்பு ரெடியாகி ஓகேயா வச்ச சரிதான் நம்ம. என்ன செய்வோம்? பருப்பு பருப்பு அவிஞ்சு வந்துட்டுது. அடுத்தது என்ன இது செய்யணும்? வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. மஞ்சள் பாருங்க என்ன செய்யணும்? உப்பா கொண்டு வாங்க, உப்பு போடுவோம். உப்பு தான் பிரச்சனை. பிறகு கொண்டு வந்து கடைசியில் பருப்பை குழப்பி விட்டுட்டாங்கன்னா அம்மா சொல்லக்கூடாது. உப்பை கூட்டி இவ்வளோ சரியா? ரைட். இல்லை பிறகு உப்பு கூட்டிட்டுண்டா இதை பிடிங்க. சரிதானே? ஓகே. ரைட். இதுக்கு தாளிச்சொன்னும் போடுற இல்லையா பருப்புக்கு? இதில் கத்தரிக்காய் வாழைக்காய் மசியல் பருப்பு சிக்கன் கறி இது தென்னமட்டை. என்ன பாலா? சிக்கனை பாருங்க அவிஞ்ச எப்படி வந்துட்டு அவிய கிடக்குது. இப்ப ஏன் இதை நீங்க திறக்க தண்ணீங்கள் உப்பு போட்டாச்சு தானே இதுக்கு தூள் இன்னைக்கு ஒரு சமையல். எவ்வளவு தூள் போடுறது? நீங்களே போடுங்க அளவு. அந்த கடையில் போடுங்க. மிளகாய் தூள் அம்மா தான் அளவா போடுவாங்க. நாங்கண்டா கூட போட்டுட்டு சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்றது போதுமா?
வேறுதான பிரச்சனை பெரியாக போய் வாங்கலி இதால வேண்டினா இது மூணு இல்லை இல்லை இப்போ இந்த ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் சைவ சாப்பாடு சைவ சாப்பாட்டுக்கு இது ஒரு கரண்டி தான் வைக்கணும் சைவ சாப்பாடுன்ற ஒரு 25 பார்சல் நாங்கள் சிக்கன் கறி இல்லாமல் கொடுக்க போகிறோமே என்ன ஓ அதால் கரண்டியில் மாறி மாறி வைக்கக்கூடாது ஓ சிக்கன் காணுமோ நீங்கள் தான் சொல்லணும் கிளறி உள்ள கிளம்பம் நிறம் பெருது கொஞ்சம் கொஞ்சம் அம்மா தூள் நீங்கள் தான் சொல்லணும் போடுறேன்னா போடுவோம் போடுங்க போதுமா இது இப்போ முதல்ல இருந்துக்கிட்டோம் பாலையும் விடுங்க தேங்காய் பால் காணுமா மூடி விடுடா மூடி விடுடா பாருங்க எல்லாம் நல்லா கிளறியாச்சு மூடி விட போகிறோம் இந்த விளம்பு அகப்பையை வச்சுட்டு மூணு உள்ளி இடிச்சதுன்னு உள்ளி மிளகு நச்சீரகம் இடிச்சது அடுத்தது என்ன மஞ்சள் தூள் ஏற்கனவே மஞ்சள் தானே இருக்கம்மா பருப்பு அவ விடுவாங்க இல்லை இல்லை போடுங்க போடுங்க மஞ்சள் தூள் கத்தரிக்காய் தேங்காய் திருவி முதலாவது புளிஞ்ச பால் பாருங்க கறி எப்படி வருதுண்டு கட்சி சிறப்பு இப்போதான் கிளற சுகமாக கிடக்கு கோழிக்கறி ஒன்றும் சாப்பிட்ற இல்லையம்மா மரக்கறி தான் மரக்கறி சாப்பிட்ற நானே மச்சம் காய்ச்சிறேன் பார்த்தீங்களா என்ன பருப்புக்குரிய வரண்டியா பருப்புக்கு அதுக்குள்ள வைங்க இப்போ செக் பண்ணுங்கம்மா எல்லாம் சரி உண்டு புளி போடுவோம் காணாட்டி போடுவோம் உப்பு காணாட்டி பிரச்சனை இல்லை கூடினா பிரச்சனை பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு என்ன சொல்ல எல்லாம் காணும் சும்மா சொல்றீங்களோ ரைட் மூடட்டா எல்லாம் காணுமா ரைட் வைக்கிறேண்ணே சரி அடுத்த இதை நான் உப்பு போடுவோம் உப்பு போட்டு நாங்கள் எங்கள் கரண்டி எவ்வளோ உப்பு பாருங்க ஆமாம் எவ்வளோ உப்பு கரண்டி இல்லை தான் அவ்வளோ பாருங்க சாப்பாடு தான் மூடி வருமா பாருமா கொஞ்சம் உப்பு கரையே இல்லை ஒன்றும் இல்லையோ வரக்கலாமோ ஓகே பாருங்கள் பருப்பு முடிஞ்சது நாங்கள் ஒரு பெரிய பானையில் பருப்பு காய்ச்சியாச்சு இதை நாங்கள் இறக்கி வைக்க போகிறோம் என்னென்ன இது கொஞ்சம் பெரிய அடுப்பு வழியே இந்த மாத்திரம் ஓகே அடுத்தது பைத்தங்காய் இருக்கு அடுத்ததாக இந்த அடுப்பில் பைத்தங்காய் என்ன செய்ய போறீங்க பிரட்டல் பைத்தங்காய் பிரட்டல் பைத்தங்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறது மிளகாய் என்ன செய்ய போறீங்க வெங்காயம் நான் போட்டா அப்படியே அவிய விடுறதுன்னு கத்தரிக்காய் கிளற தேவை இல்லையோ கத்தரிக்காய் அடுப்பெரிய காணலாம் கிண்டட்டாம் அந்த சட்டியில் வந்து கடவுளே நல்லா இருக்குது பார்க்கவே
நான் மரக்கறி சாப்பிட்றேன் மட்டும் சாப்பிட்ருவேண்ணே பிரச்சனை இல்லை. அண்ணே அது ரசிச்சதுக்கு சரியோ இது இறைச்சி திறக்க போட்டு இறக்கலாம். அண்ணோய் ஓய் பாட்டு கட்டாயம் பாடணும் நீங்கள். பாட்டா என்னது ரசிச்சது எவ்வளோ போடுறது? போடுங்க ரசிச்சரக்கு எவ்வளோ அடித்து வச்சுக்கிங்கண்ணே. ஓ ரசிச்சரக்கு எல்லாம் போடலாம் எவ்வளோ போடலாம் இவ்வளோவும் போடலாம். ஆமாம் சுற்றி போடணும் எல்லாம் போட்டாச்சோ எல்லாம் போட்டாச்சோ. ஓ அப்படியே தண்ணியால் எடுத்து அப்படியே இருக்கா நோய் அம்மா எல்லாம் போட்ட கறிக்கு கொதிக்க விட்டு வைக்கினா சரி. அப்போ எல்லாம் விட்ட கறிக்கு கடைசி என்னத்தை விட்டு வைக்கிறது? அடுப்பை விட்டு. பார்த்தீங்களா அம்மா யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டா. எல்லாம் விட்ட கறிக்கு கடைசியாக அடுப்பை விட்டு வைக்கட்டாம். அடுப்பை எங்கே உள்ளுக்கு விடுறது? அம்மாவுக்கு தெரியும் என்ன எனக்கு வைக்கிறதா? கொஞ்சம் மூடி விடட்டும். வெளியே கொண்டு போகணும். வாங்கோ 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 உள்ள இந்த மூடி எடுத்து வாங்கோ. மூடி எடுக்கணும் கத்திரிக்காயும் வாழைக்காயும். புது கத்திரிக்காய் மச்சம் வளையல தானே இது மச்சம் இல்லை மரக்கறி. சைவா சைவ காப்பியால் தான் நாங்கள் இதுதாம்மாப்பா நல்லா அவியுது அடுப்பு. என்ன எரியுது அடுப்பு. அதுதான் கத்திரிக்காய் வறுத்து நல்ல தானே. அடுத்தது நாங்கள் பைத்தங்காயம் இந்த அடுப்பு கொண்டாந்துட்டோம். அதனால் அது சும்மா பண்ணுறபடியாக கொஞ்சம் பக்க காணாமல் இருக்கேன் நம்ம. அம்மாவுக்கு கோலொன்று வந்து காய்ச்சி பண்ணிக்கிறாங்க. நாங்கள் நல்லா வத்தோணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கத்தரிக்காயும் வாழைக்காயும் இது நல்ல ஒரு பால் கறியாக வைக்கணும். பாருங்க எப்படி கொதிக்குதுண்டு அவிஞ்சிட்டு வத்தி வரும். வைத்தங்காய் கிளறணுமோ? கொஞ்சம் அவியட்டும். மிரட்டல் அதை நாங்கள் கிளறோம். வந்தது சிக்கன் கறி வைக்க தான். இப்போ எல்லா கறியும் வைக்க வேண்டியா போச்சு. சிக்கன் கறி வைக்க வந்து எல்லா கறியும் இல்லை வைக்கிறது. வச்சா தான் அது கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். எனக்கு ரெண்டு சமைக்கணும். இதால வந்து கத்திரிக்காய் மசிக்கணும். என்ன மசியல் தானே. கவனம் மஞ்சள் தூள் மஞ்சள் கரைச்சதா? முதல் பால் கத்திரிக்காய்க்கு தேங்காய் பால். உள்ளி மிளகு இடித்தது வருது. கத்திரிக்காய் பால் விட்டா பிறகு அண்ணே கொஞ்சம் முட்டை பால் விடலாம். என்ன ரெண்டாம் பால் பார்த்து தெரிக்குதல்ல கை வலி. இவருக்கு அனுபவம் தான் அது சமையல். அதுதான் கொண்டு பைத்தங்காய் கேட்டல்
கத்தரிக்காய் பால் கறி முடிஞ்சது பாருங்க. கறி முடிஞ்சது. ரைட்டா ரக்குவோம்மா. நல்லா இருக்கா பார்க்க? பார்க்கல, நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணலாம் தானே? மரக்கறி சாப்பிட மாட்டேன். கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ என்ன சத்தம்? சரியா இல்லை அது சரியா? வைத்தங்காய்க்கு தூள் போட போகிறோம். இது எவ்வளோ தூளம்மா? அளவில் எல்லாம் சும்மா குறிப்பு தான். கரண்டி கணக்கு. இதான் அனுபவம் பண்ணுறது. நாங்கள் என்றால் எவ்வளோ போடுவோம் தராசை பக்கத்தில் வச்சுக்கொண்டு தராசை வச்சுக்கொண்டு நான் போடுவோம். ஐயோ ஐயோ பொடியில் போடுச்சு. அப்போ உழைக்கும் அளவாக தான் போடுவோம். வடிவா கிண்டி சேர்க்கணும் எல்லாத்தையுமே நான் தூளை. வைத்தங்காய் இருக்கிற பருவம்மா இல்லை கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். வத்தட்டும் வத்தினா தான் பதங்கி வரும். மூட வேண்டாம். ரைட் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு தண்ணி தன்மை போனோடனே அம்மா ரக்க சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த அரிசி நாங்கள் போட போகிறோம் சோறு. இப்போ நம்பர் 1 சைக்கிள் பொன்னி அரிசி தான் வாங்கினாங்க. நம்பர் 1 சைக்கிள் பொன்னி அரிசி 50 கிலோ வாங்கியிருக்கிறோம். இப்போ அவங்க 30 கிலோ சமைச்சிட்டிங்கன்னா இன்னும் 20 கிலோ அடுத்த இந்த இடத்துல வைக்க போகிறோம். டேஸ்டாக இருக்கும் பாருங்க. ஓகே முடிஞ்சது பாருங்க. ஒரு கொஞ்சம் தன்மை இருக்குது. இது சூட்டுக்கு தான் பாடல பார்த்துட்டு அப்போ நாங்கள் ரக்கி வைப்போமே. அடுத்ததாக நாங்கள் மீதி இருக்கிற 20 கிலோ அரிசி சமைக்கணும். இப்போ நாங்கள் முதல் சமைக்கிற பார்சல் கட்ட போகிறோம். அடுத்தது அம்மா வைக்கிறீங்க. நம்ம இதுக்கு எத்தனை கிலோ அரிசி போடுறது? இதுக்கு 15 கிலோ அரிசி போடலாம். 15 கிலோ போட்டு மிச்சம் 5 கிலோ பார்த்து போடுவோம். என்ன பெரிய சமையல்ன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய திறம் திருப்பி சமைக்கணும். அரிசி மட்டும் மாறி போடணும். ஓகே இப்போ நாங்கள் பார்சல் கட்டுறது பார்க்கலாம் வாங்க. ஓகே இப்போ நாங்கள் பார்சல் கட்டுறதுக்கு பிளேட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்த தண்ணி போத்தல் இருக்குது. அடுத்த முதலாவது பாருங்கள் சோறு சைக்கிள் பொன்னி அரிசி நம்பர் 1 சோறு சமைச்சிருக்குது. அது இஞ்சாலையும் ஒரு டாசரில் சோறு இருக்குது. அடுத்தது சிக்கன் கறி இதிலிருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கு ஒரு கிண்ணத்தில் சோத்துக்காண்டி. ரைட் அடுத்தது பருப்பை பார்ப்போம். என்ன அடுத்தது பருப்பு. அடுத்ததாக பைத்தங்காய் பிரட்டல், கத்தரிக்காய் பால் கறி, அடுத்தது கரட் சம்பல். எவ்வளவு தான் நாங்கள் சமைச்சிருக்கிறோம். இப்போ பார்சல் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பாருங்க. 5 எண்ணம் போடணும். போட்டு கொடுத்தா சரி பாருங்க. இந்த அளவு போதுமா தான் இருக்குது. ஓகே இதே பிளேட்டை மூடிட்டு நாங்கள் கறியை இப்போ உடனே கொண்டே கொடுக்குறாரு. பழுதாக தான் கறி குழம்பு கட்டது. கறி ரைட். அடுத்தது நீங்கள் அடுத்தாலும் போடுங்க. நான் மினக்கிட்டு போடல அது கன நேரம். அடுத்தது பருப்பு. ரைட் அடுத்தது சம்பல்.
இது ஒரு ஆளுக்கு தாராளமாக காணும். ரைட்டா பாருங்க, இதான் பார்சல் நாங்கள் அடிக்கிறது. இது ஒரு ஆளுக்கு தாராளமாக காணும். இப்படியே நாங்கள் கொண்டு வந்து இந்த அக்காட்ட கொடுக்கல அடிங்க. லஞ்சு இடம் காணாமல் இருக்கு. எனக்கு அளவு தெரியாதானே. ரைட், இது நீங்கள் கறி ஒரு ஆளுக்கு கொடுக்கணும். நாங்களை போட்டோம். நீங்கள் ஹோட்டலில் வேலை செய்யுங்களா? இல்லை, பார்சல் அடிக்கிறது உங்களை பொறுப்பாக விட்டுருக்காங்களா? லஞ்சு கூடிட்டேனே. கூடிட்டு கூடுதானே. அடுத்தது இதில் வச்சு பார்சல் ஒன்று எடுத்துட்டு நாங்கள் பார்த்தோம்னா சரி. நீங்கள் கறி விடுங்க, போய் விடுங்க. நீங்கள் கறி விடுங்க, ஒரு ஆள் கொடுக்க கொடுங்க. இப்போ நான் போட்டது கூடி இந்த மாதிரி தான் இருக்குது. லஞ்சிட்டே நிரம்பி இருக்கிறபடியா என்ன? ரைட், சரி தாங்க. பார்சல் ரெடி. ஒரு பார்சல் இப்போ 899 பார்சல் கட்ட வேணும். ரைட் தானே? சரி, நாங்கள் உதவியாக நிற்போம். சிக்கன் இங்கே போடணும் அளவாக. சாப்பாடு நடுவில் போட நான் பேச்சு எப்படி கட்டுப்படுது பாருங்க. அப்படியே 3, 4, 5, 6, 7 அங்கே 8 பேர் வேலை செய்யறோம். பாசை கட்ட இப்போதான் 300 பாசை கட்ட முடியும். அப்போ கடையில் வேலை செய்யறவங்க இருக்கு. பாசல் கட்டுற முடலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் கோப்பை நனைஞ்சோம்னா பாசல் நனைஞ்சோம்னா கரெக்டா சாப்பாட்டை பார்க்கவே நல்லா இருக்குப்பா. வடிவாக நான் மச்சம் சாப்பிடாத வழியாக ஒன்றும் செய்யலாது. கொல்லக்கறி கத்திரிக்காயும் சாப்பிட போகிறோம். பார்க்கவே ஆசையாக இருக்கு. கரையை வந்து ஓ நாங்கள் வைப்போம் பார்த்துட்டு கட்டி. சரி, அப்படியே வாங்க. இப்போ நாங்கள் கட்டுறதை பார்த்துருக்கோம். பாருங்க 3 பேர் கட்டினோம். அடுத்தது கட்டுறது பாருங்க மதன். அது இப்போ எவ்வளோ காட்டி வச்சு நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். முதலாவது பள்ளிக்கூடம் தான் போய் என்ன செய்ய போகிறோம் மதன்? படிக்க போகிறோம். ரைட்டா, இதில் தான் நடக்க போகிறோம். எத்தனை எடுக்கிறோம்னு பார்த்தோம். இதுக்குள்ள எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 20. முப்பத்தி 32 வாசல் இந்த பக்ஸுக்கு வச்சுக்கோம். இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு தான் கொண்டு ஆட்டோக்க வைக்க போகிறோம். 32, 34, 2 பேர் தான் பிடிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு 40 பார்சல் இருக்குது. அதே மாதிரி அடுத்ததையும் அடுத்து ஓகே. நாங்கள் பார்சலெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். கட்டி முடிய பார்சலை போய் இந்த பார்சலை கொடுப்போம். அதை விட அவநேசன் அண்ணா லண்டனில் வசிக்கிறார். அவர்கிட்ட பிறந்த முன்னோடு தான் எங்கள் தினம்
சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ முதல்ல சொல்லணும் கையில் வாங்கி நாங்கள் கொடுத்தா அது அந்தளவு டேஸ்ட் இருக்காது. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருந்த கறி சாப்பாடெல்லாம் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளுக்கும் மற்றது வழியாக்களுக்கும் கொடுக்க போகிறோம். நான் கொடுக்குறத இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி.